What do you think would be the opposite of pleasing God? ஆகவே நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டியதான காரியம் தேவனுக்கு பிரியமாய் இருத்தலினுடைய எதிர்மறையான காரியங்கள் என்ன? And a very simple understanding, it could be displeasing the Lord. அல்லது தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்று சொல்லி சொன்னால் என்ன? But as Christians, நாம் கிறிஸ்தவர்களாக the pleasing God's opposite, தேவனுக்கு பிரியமாக இருப்பதற்குடைய எதிர்மறை, if you look at the same verse, Colossians 3:23, அதே அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, and whatsoever ye do, do it heartily as to the Lord and not unto men. எதை செய்தாலும் மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள். Whatsoever we do, எதை செய்தாலும் we have to do it as unto the Lord நாம் கர்த்தருக்கென்று அதை செய்ய வேண்டும், and not unto men. அதை மனுஷர்களுக்கென்று செய்யக்கூடாது. And this is critical. இந்த காரியம் மிகவும் அது கடினமான ஒரு காரியம். Whatsoever you do, we have to do it to the Lord and not to men, because we can do things for God, but how can we say we can't do for men? எதை செய்தாலும் அதை நாம் கர்த்தருக்கென்று செய்ய முடியும், ஆனால் அதை மனுஷருக்கென்று செய்யவில்லை என்று சொல்லி நாம் எப்படியாய் சொல்ல முடியும்? How is it possible? When you think about practically, whatsoever you do, do it as to the Lord and not to men. இந்த இடத்துல நாம் இயல்பாக நாம் பார்க்கும்போது எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னால் எப்படியாக இருக்கும்? In Galatians 1:10, கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே you see here how dangerous is pleasing man, that Paul is saying, மனுஷருக்கு பிரியமாய் நடப்பது எவ்வளவு ஆபத்தானது என்று சொல்லி இந்த இடத்திலே பவுல் எழுதுகிறார். for do I now persuade men or God? இப்பொழுது நான் மனுஷனையா தேவனையா, or do I seek to please men? யாரை நாடி போதிக்கிறேன்? Do I seek to please men? மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன். If I yet pleased men, I should not be the servant of Christ. நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. If Paul is saying, if I still please men, then I am not a servant of Christ. பவுல் இந்த இடத்துல எழுதுகிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. So whatever we do it as unto the Lord and not to men. ஆகவே நாம் எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்ய வேண்டும், மனுஷருக்கு செய்யக்கூடாது. And here Paul is saying, if I seek to please men, then I am not even a servant of Christ. ஆகவே பவுல் இந்த இடத்துல எழுதும்போது சொல்கிறார், நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனாய் இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே. And if you go to Colossians chapter 3 verse 23, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு திரும்ப நாம் பார்க்கும் பொழுது, the context there is actually, if you look at it, servants obey in all things your master according to the flesh, not with eye service as men pleasers. Colossians 3 verse 22. தமிழ் வேதாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல், not with eye service as men pleasers, and we have to please God in all things. ஆகவே மனுஷருடைய கண்களுக்கு பிரியமாய் நாம் நடவாமல் தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும். So the opposite of pleasing God, ஆகவே தேவனுக்கு பிரியமாய் இருப்பதனுடைய எதிர்மறை காரியம் is pleasing man. அது மனுஷனுடைய பார்வைக்கு அவனுக்கு பிரியமானவைகளை and pleasing men in the beginning could be profitable. In the beginning, மனுஷருக்கு பிரியமாய் இருப்பது என்பது அது ஆரம்பத்திலே அது நல்லதாக it may seem as if it is profitable, அது நமக்கு லாபமாக தோன்றலாம் ஆரம்பத்திலே, but the end it is only disappointment. ஆனால் முடிவிலோ அது நமக்கு மிகவும் ஒரு ஏமாற்றத்தை தான் இது கொடுக்கும். If you look at the example of Saul, சவுலுடைய உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, Saul was called to be a king. சவுல் அவர் ராஜாவாக அவர் அழைக்கப்பட்டார். He was anointed to be a king. அவர் ராஜாவாக அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தார். And the word of God came to Saul through Samuel. சாமுவேலின் மூலமாக சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. And the word of God said, go and destroy all that belongs to Amalekite. அமலேக்கியரை முற்றிலுமாய் அழித்து போடு என்று சொல்லி சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கர்த்தருடைய வார்த்தை வந்தது. And do you know what did Saul do? ஆனால் சவுல் செய்ததான காரியம் என்ன? You know what Saul did? He took the best of the cattle. ஆனால் அவர் மிருக ஜீவன்களிலே அவள் நலமானதை அவர் எடுத்துக்கொண்டார். And he took the best of the cattle and saying, I want to sacrifice it for God. இதை நான் தேவனுக்கு பலியிடும்படியாக நான் எடுத்துக்கொண்டேன் என்று சொல்லி அவர் சொன்னார். And you know why he did like this? ஏன் அவர் இப்படியாய் செய்தார்? In 1 Samuel chapter 15 verse 24, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே, and Saul said unto Samuel, அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, I have sinned. நான் பாவம் செய்தேன். What is the sin that he did? அவர் என்ன பாவம் செய்தார்? He did not destroy the Amalekites completely, அவர் அமலேக்கியரை முற்றிலுமாக அவர் அழித்து போடவில்லை. but he took the best of the cattle. அவர் அவைகளுடைய மிருக ஜீவன்களை அவர் எடுத்துக்கொண்டார். And that context is saying, I have sinned, for I have transgressed the commandment of the Lord and thy word. நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளையும் மீறினதினால் பாவம் செய்தேன்.
because I feared the people and obeyed their voice. நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். Saul had a particular commandment, a word of God over his life. இந்த இடத்திலே அவருடைய வாழ்க்கைக்கென்று கர்த்தருடைய கட்டளையை அவர் பெற்றிருந்தார். There is a word that God would have given to your life. நம்முடைய வாழ்க்கைக்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை அவர் கொடுத்திருக்கிறார். There is a purpose that we have to execute in our life. நம்முடைய வாழ்க்கையில நாம் நிறைவேற்ற வேண்டியதான ஒரு கட்டளையை நாம் பெற்றிருக்கிறோம். And here it's not, he did not execute, but he didn't execute it to the perfection. But he partially obeyed. அவர் முழுவதும் கீழ்ப்படியாமல் அவர் பாதி கீழ்ப்படிந்து, and he did not completely kill the Amalekites. அவர் முற்றிலுமாக அவர் அமலேக்கியரை அவர் அழித்து போடாமல். And the reason is because I feared the people and obeyed their voice. இந்த இடத்திலே அவர் சொல்லும் பொழுது நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறார். And because Saul heard the voice of the people and feared the people. சவுல் ஜனங்களுக்கு பயந்து அவர்களுடைய சொல்லை கேட்டது நிமித்தமாக. And verse 26. 26ஆம் வசனத்திலே, and Samuel said unto Saul, I will return with thee, and thou hast rejected the word of the Lord, and Lord has rejected thee from being king over Israel. 26ஆம் வசனத்தில் சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தீர். Saul was a man pleaser. சவுல் அவர் மனுஷரை பிரியப்படுத்துகிறவராக மாறினார். But David was a God pleaser. அவர் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை. But David was a God pleaser. ஆனால் தாவீது அவர் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறதான நபராக இருந்தார். Now look at this Saul. இந்த இடத்துல சவுலை நாம் பார்க்கும்போது, after even saying that the kingdom has been going to be removed from him, அந்த அவருடைய ராஜ்யமானது அவரிடத்திலிருந்து பறிக்கப்பட வேண்டும் சொல்லி சொன்ன பிற்பாடு, in verse 30, 30ஆம் வசனத்திலே, then he said, I have sinned. அப்பொழுது அதற்கு அவன், நான் பாவம் செய்தேன். Yet honor me now, I pray thee, before the elders of my people. இப்போதும் என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பதாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்றான். Look at this Saul. He was not even worried, okay, my kingdom is gone, but he was looking, oh, I need this honor from men. Do not despise me before them. இந்த இடத்திலே அவர் பார்க்கும் பொழுது அவர் தேவனுக்கு பிரியமாய் நடக்கவில்லை என்பதை குறித்து அவர் சொல்லாமல், என் ஜனத்தின் மூப்பருக்கு முன்பதாகவும் இஸ்ரவேலுக்கு முன்பதாகவும் நீர் என்னை கனம் பண்ணி நான் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொள்ளும்படி என்னோட கூட திரும்பி வாரும் என்று சொல்லுகிறார். So when Paul is praying for the people at Colossians, ஆகவே பவுல் கொலோசி சபைக்கு அவர் ஜெபிக்கும் பொழுது, that we have to be pleasing God in our walk. நாம் நம்முடைய நடத்தைகளிலே தேவனுக்கு பிரியமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஜெபிக்கின்றார். And when we start pleasing God, நாம் எப்பொழுது தேவனுக்கு பிரியமாக நாம் நடக்க ஆரம்பிக்கிறோமோ, and something will come in between is to please men. நாம் அதற்கு மத்தியிலே மனுஷருக்கு பிரியமாக நடக்கிறதான ஒரு காரியமானது அது வருகிறது. And we have to be careful that we don't fall into that pit. ஆகவே நாம் அந்த குழியிலே விழாதபடிக்கு நாம் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும்.